கண்ணு அடிபட்டுக்குது, அவளை போய் பாரு பாருங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோடு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கானா வினோத் தேவையில்லாம ஒரு பிரச்சனையில மாட்டினாரு. லைவ்ல ஃபுல்லா காட்டல, சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பார்வதி நீ நாமினேஷனுக்கு போன்ற மாதிரி சபரி சொல்றாரு. அப்ப கானா வினோத் ஒரு காமெடி பண்றாரு. அது என்னன்னா, அவளே பார்க்க முடியலன்னு இருக்கா, அவளை போய் பாரு பாருன்னு சொல்றேன்ற மாதிரி ஒரு காமெடி பண்றாரு. இந்த காமெடி கூட ரொம்ப அஃபென்சிவான காமெடிலாம் கிடையாது, ஜஸ்ட் காமெடியா தான் இந்த விஷயத்த சொல்றாரு. பட் இந்த நேரத்தில் சொல்லியிருக்க வேணா சொல்லாமே தவிர இது அவ்வளோ பெரிய தப்பான காமெடி கிடையாது. இதுக்கு எஃப்ஜே பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கான். இன்னும் சிலர் வந்து பேட் ஜோக் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சாதாரண விஷயம் தான். ஆனா கமருதீன் இருக்கார்ல, வினோத் இந்த மாதிரி நீ சொன்னது தப்புன்ற மாதிரி சொல்றாரு. உனக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா உனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் சில விஷயங்களை பேசுறாங்க. அதாவது இப்படி சொல்லாதன்றத கமருதீன் திரும்ப திரும்ப சொல்றாரு. கானா வினோத் ஃபன்னுக்காக தான் சொன்னன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போது ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு மோதல் வருது. அந்த மோதல்ல கானா வினோத் ஒரு அசிங்கமான வார்த்தையை சொல்லிட்டார் போல. பெரிய வார்த்தை கிடையாதுங்க. என்ன வார்த்தை தெரியுமா? ஓகே ஓகே படத்துல சந்தானம் சொல்லுவார்ல, தான்ற வார்த்தை தான் சொல்லியிருக்காரு போல. அது வந்து ஒரு வேகத்துல தான்ற வார்த்தை நிறைய பேருக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன், அதை சொல்லியிருக்காரு போல. வியானாவும் சுபிக்ஷாவும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவர் சொன்னார், நம்ம அதை பற்றி கேட்கணுன்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சுபிக்ஷா இருக்காங்கல்ல, நேரடியாக போய் வினோத் கிட்ட பேசுகிறாங்க. அண்ணன் நீங்கள் அசிங்கமான வார்த்தையை பேசுனீங்க, தான்ற வார்த்தையை பேசுனீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஏற்றுக்க மாட்டுறாருங்க. இவர் வந்து ஏற்றுக்கிட்டாலே பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஆமாம்மா, ஒரு கோவத்தில் தெரியாமல் அந்த வார்த்தையை சொல்லிட்டோம்மா, தப்பு தான், சரி விடுன்னா பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனால் கானா வினோத் இங்கே தான் பிரச்சனையிலேயே மாட்டுறாரு. அது என்ன தெரியுமா? சுபிக்ஷா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீ நாமினேஷனில் வந்துட்டல, ஸ்கோர் பண்ண பார்க்குற, அதனால தான் இந்த விஷயத்த பண்ணுற, நாளாக சொல்ல, ஃபுட்டேஜ் எடு, ஏன் கமருதீன் கிட்ட கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் சொன்னது கமருதீனுக்கு கேட்கல, ஆனால் பக்கத்தில் இருந்த வியானாக்கு அதுக்கப்புறம் சுபிக்ஷாக்கு கேட்டிருக்கு போல. அவர் சொன்னாரான்றதே இப்போ கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் இவங்க சொல்கிறதுபடி பார்த்தா அவர் தான்ற வார்த்தை சொல்லியிருக்காரு. தான்ற வார்த்தை வந்து சாதாரணமாக ஒரு ஃப்ளோவில் பேசும்போது அந்த வார்த்தை வரலாம், கானா வினோத் சொல்லியிருக்க கூட செய்யலாம். ஆனால் பிரச்சனை என்னன்னா, கானா வினோத் ஷார்ட்டாக அதை முடிக்கலாம். அப்படியாம்மா, தெரியாமல் வந்திருக்கோமா, நான் வந்து தப்பான எண்ணத்தில் சொல்ல, இதுக்கப்புறம் நான் மாற்றிக்கிறேன்னா பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனால் கானா வினோத் நீ ஸ்கோர் பண்ண பார்க்குறியான்ற மாதிரி சுபிக்ஷா கிட்ட கேட்குறாரு. சுபிக்ஷாவும் ஸ்கோர் பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணுறாங்க. ஏன்னா சுபிக்ஷா வந்து நாமினேஷனில் வந்துட்டாங்கல்ல, அதுவும் டைரெக்டாக நாமினேட் பண்ணதில் கொஞ்சம் உடஞ்சி போய் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அதனால கூட இதை கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் கானா வினோத் இதை பக்குவமாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், ஷார்ட்டாக முடிச்சிருக்கலாம். தேவையில்லாமல் வந்து இதை உழப்புன்னு உழப்பிட்டு இருக்காரு. இவர் பண்ணது ஜஸ்ட் காமெடிங்க, அதில் வந்து பெருசாக எதுவுமே இல்லை. ஆனால் அதை வந்து அவரை காப்பாற்றிக்க சிலது பண்ணுறாரு பாருங்க, அங்கே தான் பிரச்சனையாக ஆரம்பிக்குது. சரி, பார்வதிக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாதுல்ல, ஆனால் இஷ்யூ போயிட்டு இருக்கிறத பார்த்து என்னமா நடந்தது நான் உள்ளே போனதுக்கப்புறம் வியானா கிட்ட கேட்குறாங்க. வியானா நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை வந்தது. அப்போ வந்து கானா வினோத் அண்ணா அசிங்கமான வார்த்தையை யூஸ் பண்ணாரு. என்ன வார்த்தைன்னு பார்வதி கேட்குறாங்க. இவங்களுமே தயங்கி அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அதாவது வந்து ஃபுல் வார்த்தையை சொல்ல, அந்த தான்ற வார்த்தையை யூஸ் பண்ணி என்ன சொல்ல வந்தாருன்றதை புரிய வச்சுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கானா வினோத் சொல்லியிருக்காரு போல. நீங்கள் ஃபுல் எபிசோடில் பார்த்துருந்தா இதோட முடிஞ்சிருக்கும். ஆனால் தனி எபிசோடு, அதாவது தனித்தனியாக லைவ்ல பார்த்துருந்தீங்கன்னா ரெண்டு பேருமே கேமராலேயே அதை சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவர் சொன்னார், இப்போ மறுக்கிறாருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது பெரிய விஷயமா ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்வதி கூப்பிட்டு கானா வினோத் கிட்ட பேசுகிறாங்க. அண்ணா, நீ எனக்கு சொன்னதுன்ட்டு இல்லைண்ணே, அந்த நிலைமையில் இந்த மாதிரி கண் அடிப்படும் போது நீ யாருக்கு சொல்லியிருந்தாலுமே தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா, நான் அப்படி சொல்லியிருக்கூடாது, நான் காமெடியாக பண்ணிட்டேன், தப்பு தாம்மான்னா முடிஞ்சிருச்சு பிரச்சனை. ஆனால் கானா வினோத் கிட்ட பிரச்சனை என்ன தெரியுமா? ஒத்துக்கவே மாட்டாருங்க. அதாவது இல்லைம்மா, அப்படி இல்லைம்மா, இப்படி இல்லைம்மா, அப்படி இல்லைம்மான்னு உழப்புறாரு. இங்கே கமருதீனே கோவப்படுறாரு. ஏன்டா இப்படி இருக்க, நீ ஒழுங்காண்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. கானா வினோத் நான் பண்ணது தப்புன்றதை ஏற்றுக்க மாட்டுறாருங்க. அப்படியே என்னென்னமோ சொல்கிறாரு. அவர் பண்ண காமெடி உண்மையிலேயே சொல்கிறேன், வந்து பார்வதியை காயப்படுத்திடணும்லாம் கிடையாது, ஒரு ஃப்ளோவில் ஒரு காமெடி தான். ஏன்னா வந்து பார்வதியை எல்லாருமே பாருன்னு கூப்பிடுவாங்கல்ல, பாரு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு சபரி உள்ள அனுப்புவார். அவளே கண்ணில் அடிபட்டிருக்கா, அவளை போய் பாருன்னு சொல்கிறேன்றது ஒரு சாதாரண காமெடி தான். அதில் சம்மந்தப்பட்டவங்க வேணா காயப்படலாம், மற்றவங்க இதில் காயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, காமெடின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு மன்னிப்பு, சம்மந்தப்பட்டவங்களே வேணான்னு சொல்லும் போது மன்னிப்பு கேட்டுட்டா முடிஞ்சிருச்சு. ஆனால் மன்னிப்பு கேட்காம அதை இழுக்கிறது தான் கானா வினோத் கிட்ட பிரச்சனை. ஸோ இந்த இஷ்யூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்தையும் சொல்லுங்கள். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போங்க.